நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி பார்க்க போகும் கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் என்ன என்பதை பற்றி தான் கேள்வியானது. செருப்பு அணிந்து கிரிவலம் செல்லலாமா? கிரிவலம் என்றால் எந்த உயரமான மலையில் கடவுளை நாம் பார்க்க போகிறோமோ நிச்சயம் அங்கு கிரிவலம் இருக்கும். கிரி என்றால் மலையை குறிக்கும் என்பது நமக்கு தெரிந்தது தான். எனவே கிரிவலம் செல்லும் பொழுது நாம் செருப்பு அணியலாமா? செருப்பணிந்து கிரிவலம் செய்வது சரிதானா? அதாவது செருப்பணிந்து கிரிவலம் செல்லலாமா என்பது தான் கேள்வி. இதற்கான பதில் முதலில் பார்த்து விடுவோம். செருப்பணிந்து கிரிவலம் செல்லுவது கூடவே கூடாது. மலை வடிவில் இருக்கும் சாமியை சுற்றி வந்து வழிபடுவதே கிரிவலம். எனவே செருப்பில்லாமல் கிரிவலம் வருவதுதான் சரியான முறை. இதற்கு ஒரு கதை கூட உண்டு. ஏன் செருப்போடு நாம் கிரிவலம் செய்யக்கூடாது என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெறும் காலுடன் தான் கிரிவலம் வர வேண்டும். அதேபோல் கோவில் சென்றாலும் நாம் கோவிலை சுற்றும்போது வெறும் காலுடன் தான் செய்ய வேண்டும் என்பதற்கான காரணம் என்னவென்றால், இதற்கு ஒரு கதை உண்டு. ஒரு அரசன் தனது வாழ்நாள், அதாவது தன்னுடைய ஆட்சியை முடிக்கப் போகிறார். அதற்கு பின் அவருடைய பரம்பரையில் மகனோ மகளோ வரப்போகிறார்கள் ஆட்சியில், அரசனாக அல்லது அரசியாக. இந்த நிலைமையில் கடைசியாக ஒரு கிரிவலம் சென்று வரலாம் என்று ஒரு கோவிலுக்கு சென்றார். அதாவது பெரிய கோவிலில் கிரிவலத்திற்காக சென்றார். ஆனால் அவர் அரசன் அல்லவா, எனவே அவர் குதிரையின் மீது அமர்ந்து கிரிவலம் சென்றார். இப்படி கிரிவலம் செல்லும் பொழுது குதிரையோடு அந்த மலையை சுற்றி வந்து கடவுளை வணங்கிவிட்டு மீண்டும் குதிரையின் மீது ஏறி கீழே இறங்கி வந்து அவர் தன்னுடைய அன்றாட வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இப்படி நாட்கள் போனது, பல காலமானது. குதிரையும் தன்னுடைய கடமையை முடித்து பூமியிலிருந்து விடைபெற்று தெய்வத்திடம் சென்றது. அதே போல் அரசனும் தனது கடமையை முடித்து தெய்வத்திடம் போய் சென்றது. அதாவது தெய்வத்திடம் போய் நிற்கிறார். தெய்வத்திடம் என்றால் இன்னும் அரசன் தெய்வத்திடமா இல்லை மற்ற இடத்தில் இருக்க வேண்டுமா என்பதை இன்னும் மேலிடத்தில் சரியான தகவல் அரசனுக்கு வரவில்லை. ஆனால் அங்கு அரசன் இறைவனுடைய வாசற்படியில் நிற்கும் அரசனுடைய ஆத்மாவானது குதிரையின் ஆத்மாவை கண்டது. குதிரையானது சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறது. இது நம்முடைய குதிரை தானே, இது எப்படி நம்மை விட முதலில் சொர்க்கத்தில் இருக்கிறது? நாம் இப்பொழுது கடவுளுடைய, அதாவது தீர்ப்புக்காக நிற்கிறோம். சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா நரகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று. எப்படி நாம் அரசனாக இருந்து நாம் கோவிலெல்லாம் சுற்றி வந்திருக்கிறோம், இருப்பினும் இந்த குதிரைக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறது, என்னை நிற்க வைத்திருக்கிறார்களே என்ற புலம்பலோடு அவர் தெய்வத்தின் அந்த வாசற்படியில் நிற்கும் நபர்களிடம், காவல்காரர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொன்னார்கள், தீர்ப்பு வரும், தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு என்ன காரணத்திற்காக நீங்கள் வெளியே நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறோம் என்று. தீர்ப்பு வந்தது. அப்பொழுது அவர் எல்லா நல்ல காரியமும் செய்திருக்கிறார். இருந்தாலும் இறுதியாக அவர் தன்னுடைய வேலையை முடித்து வரும்பொழுது, அதாவது அரச பதவியில் இருக்கும் பொழுது தன்னுடைய வேலையை முடித்து வரும்பொழுது கிரிவலம் சென்றிருக்கிறார். ஆனால் அந்த கிரிவலம் செல்லும் பொழுது அவர் குதிரையின் மீதிருந்து குதிரையே கிரிவலம் செய்ய வைத்து இவர் கடவுளை தொழுதுவிட்டு வந்திருக்கிறார். எனவே அந்த கிரிவலத்தை குதிரை சுற்றி வந்ததால், அந்த மலையை குதிரை சுற்றி வந்ததால் குதிரைக்கு நல்ல பலனுடன் தெய்வ அனுகிரகம் கூடி அதனால் சொர்க்கத்தில் இடம் கிடைத்துள்ளது. ஆனால் குதிரையின் மீது அமர்ந்து அரசன் கிரிவலம் வந்ததால் அவர் அந்த கிரிவலத்திற்கான நல்ல நன்மையை பெறவில்லை. எனவே அவர் சிறு நாட்களுக்கு, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு
நரகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது அவர் மிகவும் மனம் வருந்தினார். ஆனால் மற்ற நல்ல நல்ல சேவைகளை செய்திருந்தார் தன்னுடைய வாழ்க்கையில். அதனால் இந்த ஒரு சிறிய புண்ணியம் செய்யாததனால் அவர் சிறியதல்ல, கிரிவலம் என்றாலே பெரிய பலன்தான். அந்த ஒரு சின்ன வேலையை அவர் சரியாக செய்யாதனால் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது என்றால், சில காலம் நரகத்தில் இருக்க வேண்டும், பிறகுதான் உங்களுக்கு சொர்க்க வாழ்வு கிடைக்கும் என்று தீர்ப்பு வந்தது. எனவே தான் எப்பொழுதும் நம் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள், நம் புண்ணியம் நமக்காகவே இருக்க வேண்டும். எனவே நாம் செருப்பணிந்து கொண்டு போகும்போது அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்காது. அதனால் புண்ணியம் வீணாகி போய்விடும் என்பதற்காகத்தான் கிரிவலம் செல்லும் பொழுது செருப்பு அணியக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஏன் என்ற விவரம், செருப்பு போட்டு கிரிவலம் செய்யக்கூடாது என்ற விவரம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும். மேலும் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்ப்போம். செருப்பு எதற்காக போடுகிறோம் என்றால், நம்முடைய பாதத்திற்கு பாதுகாப்பு. ஒரு பாதத்திற்கு கொடுக்கிறோம் என்றால் அந்த பாதத்திற்கு காவலாளி தான் செருப்பு. எனவே பாதம் என்றாலே குரு கிரகத்தை குறிக்கும், செருப்பு என்றால் சனி கிரகத்தை குறிக்கும். ஏனென்றால் அது ஒரு காவலாளி மாதிரி. எனவே செருப்பு என்றால் சனி கிரகத்தையும், பாதம் என்பது குரு கிரகத்தையும் குறிக்கும். பாதத்திற்கு செருப்பு அணிவதால் செருப்பை நாம் சனி கிரகத்தோடு ஒப்பிடுகிறோம். அதே போல் கிரிவலம் செய்யலாமா என்ற சொற்றொடரில் செவ்வாய் கிரகம் அடங்கியிருக்கிறது. கிரி என்றால் உயர்ந்த இடம், மலை. எனவே செவ்வாய் கிரகம் அதாவது முருக பகவான் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடம் சொல்லுவோம் இல்லையா? அதனால் மலையை எப்பொழுதும் செவ்வாய் கிரகத்துடன் ஒப்பிடுவோம். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகமானது குரு கிரகம், சனி கிரகம் மற்றும் செவ்வாய் கிரகம். எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யும், அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.